Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் பிஜி அட்மிஷனுக்கான ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஓப்பனில் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டில். ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பலாம். ஸோ அப்ளிகேஷன் மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 22 ஆகஸ்ட் 2023. ஸோ நீங்கள் யாராவது ஃபில்அப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே தாண்டி கூட போயிடலாம் இந்த வீடியோவிலேருந்து. என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா டேட்டா ஷீட். ஸோ டேட்டா ஷீட் அப்படிங்கிறது வந்து யார் ஸ்டூடெண்ட்டோ அவங்களுடைய டேட்டா ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஷீட்டில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட இம்மீடியட்டாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டா ஷீட்டு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேனுவலாக ஃபில்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த டீட்டெயிலை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது அந்த டேட்டா ஷீட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் இப்போ நான் சொன்னேன். அதே நேரத்தில் அந்த டேட்டா ஷீட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு லைவ்லாக அந்த ஃபார்மேட்டோடவே உங்களுக்கு காமிச்சு நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பிஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்க்கான அட்மிஷன் 2023 இப்போ ஓப்பனில் இருக்குது ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த டேட்டா ஷீட் ப்ரிப்பரேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன். என்ன காரணம்? இதில் எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுவலாக ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே ஃபில்அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது கரெக்ஷன்னா கூட டக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் வந்து இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறது ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட்டே இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய ஸ்டெப் இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் சைன்இன் லாகின் பண்ணி அதாவது நியூ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்கும். அதனால் அது எல்லாமே இதை பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனில் வந்து உங்கள் நேம் எழுதணும். இந்த இடத்துல உங்கள் நேம் வந்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எல்லாமே இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷ்லேயே வந்து உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி உங்கள் நேம் இருக்கோ இனிஷியலோட அதுக்கு தகுந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஆக்டிவ் மொபைல் நம்பர், எந்த வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இங்கே எழுதிக்கோங்க. உங்களதாக இருக்கலாம், அப்பாவோட இருக்கலாம், அல்லது அம்மாவோடதாக இருக்கலாம், யாருதாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் ஆக்டிவ் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. எந்த இமெயில் ஐடியில் உங்கள் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, அதை நீங்கள் அதை பார்க்க முடியுமோ, எது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரெகுலராக அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. ஓகேவா? அடுத்து டேட் ஆஃப் பர்த். உங்கள் டேட் ஆஃப் பர்த் பதில் டேட் எழுதணும், மந்த் எழுதணும், இயர் எழுதணும். உங்கள் பிறந்த தேதி இந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து இமெயில் ஐடிக்கு உண்டான உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டோ இது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்காது. எப்போ வேணால் இந்த டேட்டா ஷீட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். டேட்டா ஷீட்டு ஃபுல்லாக இதை ஃபில்அப் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறமா அட்மிஷன் முடியிற வரைக்கும் இதை வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 5 இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து ரெண்டாவது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், தனிப்பட்ட தகவல்கள் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஏதாவது 1 2 தெரியலைன்னா அதை எடுத்து கலெக்ட் பண்ணி இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன்லைனுக்கு போங்க. ஸோ நேம் ஆஃப் த பர்சன் ஆர் கார்டியன், அப்பா பேர், அப்பா இல்லாதவங்க அல்லது அம்மா இல்லாதவங்க யாராவது பாதுகாவலர் கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை, அதாவது நீங்கள் பிறந்த மாவட்டத்தினுடைய பேர் இங்கே எழுதிக்கோங்க. அப்புறம் பிறந்த தேதி. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி இந்த இடத்துல எழுதிடுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து இங்கேயும் ஒரு தரம் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, இங்கே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் அட்ரஸ், உங்கள் வீட்டு அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் எழுதுங்க. ஓகேவா? பர்மனெண்ட்டாக. ஸோ பர்மனெண்ட்டுங்கிறது எனக்கு வந்து ஓன் பில்டிங் எல்லாம் இல்லை, ஓன் வீடு இல்லை, சொந்த வீடு இல்லாதனால வாடகை வீட்டு அட்ரஸ் எழுதலாமான்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் லெட்டர் ஏதாவது போட்டால் உங்களுக்கு எந்த வீட்டுக்கு வருமோ கரெக்டாக வரக்கூடிய அட்ரஸ் பின் நம்பரோட அதாவது பின்கோட் நம்பரோட கரெக்டாக எழுதிடுங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறது எழுதிடுங்க. அதுவும் தாய்மொழி எழுதிடுங்க. ஓகேவா? அது நேஷனாலிட்டி இந்தியன் எழுதிடுங்க. ரிலிஜியன் எந்த மதம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் எதுவோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். அப்புறம் இங்கே இன்னும் ஃபர்ஸ்ட் இதில் வந்து மொபைல் நம்பர் கொடுத்தீங்க இல்லையா, அந்த மொபைல் இல்லாமல் வேற ஒரு மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பராக இருக்கட்டும், நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்பராக இருக்கட்டும், அதை கொடுத்துருங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவருங்கிறத இங்கே எழுதிடுங்க. தமிழ்நாடுனா தமிழ்நாடு, வேற எந்த ஸ்டேட்டோ அதை எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ். ஓகேவா? நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ் இங்கே எழுதுறீங்க இல்லையா, நான் பர்மனன்ட் அட்ரஸ்லேயே வந்து பின்கோட் நம்பர் எழுத சொல்லிட்டேன். இங்கே பின்கோட் நம்பர் தனியாக கேட்குறாங்க, இங்கேயும் எழுதலாம். ஓகேவா? நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேவா?
நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் சொந்த மாவட்டம் இங்கேயும் கேட்டிருந்தாங்க, இங்கேயும் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து உங்கள் கம்யூனிட்டி என்னன்னு எழுதிருங்க. பிசியா அல்லது ஓசியா அல்லது எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா பிசியாங்கிறது எழுதிருங்க. அப்புறம் நேம் ஆஃப் த கேஸ்ட், நீங்கள் என்ன கேஸ்ட் உட்பிரிவு கம்யூனிட்டியில், இப்போ பிசியில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி கேஸ்ட் சார்ந்தவங்கன்னு எழுதிருங்க. உங்கள் ஆதார் நம்பர் எழுதிருங்க. கண்டிப்பாக ஆப்ஷனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விருப்பம் இருந்தால் எழுதலான்னு சொல்லி ஆதார் நம்பர் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் வாங்கி உள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக நிறைய இடத்துல வந்து ஆதார் நம்பர் கேட்பாங்க. எங்கே போனாலும் இப்போ ஆதார் நம்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் ஃபில்அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன். இது ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது யாரெல்லாம் ரிசர்வேஷன் கோட்டாக்குள்ளே வருவாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வார்டு, அதாவது முன்னாள் இராணுவத்தினர் பசங்க பொண்ணுங்க யாராவது இப்போ நீங்கள் பிஜிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து இந்த கேட்டகரியில் வரலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து இதில் வருவாங்க. பாருங்க, எந்த டீட்டெயில்ஸுக்கு வேணுங்கிறவங்க மட்டும் இதை ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க. நீங்கள் இது சம்மந்தப்பட்டு இல்லைன்னா கூட நோனா எல்லாமே நோ கொடுத்துங்க. எஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டான்னு கேட்குறாங்க, இல்லைன்னா இல்லை, எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எஸ்ன்னு நீங்கள் கொடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்டை வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதை சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க, ஆமா இல்லையான்னு எழுதிக்கோங்க. என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்குறாங்க. என்சிசியில் சி சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தால் தான் எலிஜிபிள். ஏன்னா காலேஜ் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு பிஜி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சி சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை ஆமா இல்லையான்னு எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து பாதுகாப்பு படையின் தகுதியான செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருந்து விடோவாக இருக்கக்கூடியவங்களுடைய குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது இருந்ததுன்னா எஸ் நோ கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது தேர்ட் இன்ஃபர்மேஷன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் யூஜி டிகிரியில் படித்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. யூஜி மார்க் ஷீட் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. போதும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. டிகிரி இப்போ லாஸ்ட் செமஸ்டர் என்ன ஒரிஜினல் மார்க் ஷீட் வரலன்னா பிரிண்ட் அவுட் போட்டு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. டிகிரி என்ன டிகிரி படிச்சீங்கன்னு எழுதிங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் எதாக இருந்தாலும் எழுதிக்கோங்க. பிரான்ச் ஆஃப் த ஸ்டடி வந்து காமர்ஸ். பிகாம் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே பிகாம் எழுதிட்டு காமர்ஸ் எழுதுங்க. பிகாம் சி எடுத்திருந்தா பிகாம் சிஏன்னு எழுதிட்டு இங்கே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எழுதிக்கோங்க. எந்த காலேஜில் படிச்சிங்களோ நேம் ஆஃப் த காலேஜ் எழுதுங்க. அந்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி பேர் எழுதுங்க. அப்புறம் யூஜி ரிஜிஸ்டர் நம்பர், எக்ஸாம் நம்பர் இருக்கு இல்லையா, யூஜி ஃபுல்லாக 6 செமஸ்டருக்கு நீங்கள் எழுதுன எக்ஸாம் நம்பர் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த மந்த் நீங்கள் வந்து யூஜி கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. இந்த கரண்ட் இயராக இருந்ததுன்னா ஏப்ரல் மே 2023 அந்த மந்த் மட்டும் எழுதிக்கலாம். மந்த் ஆஃப் த யூஜி கம்ப்ளீஷன். இல்லை சார் நான் 2002 முடிச்சிட்டேன், 2001 முடிச்சிட்டுனா அந்த மந்த்தை மார்க் ஷீட்டில் எக்ஸாம் எழுதின மந்த் கம்ப்ளீட் பண்ண மந்த் இருக்கும், அது எழுதிக்கோங்க. அப்போ எந்த வருஷம் 2023 23 22 22 கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. இதில் இந்த டேட்டாஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல இன்னொரு தரம் சொல்லிடுறேன். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. ஸோ தப்பாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஜாயின் பண்ண இயர் வந்து 2023க்கு பதிலாக 2003ன்னு கொடுத்துட்டேன், தப்பாக போயிடுமான்னு. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிக்க சொல்கிறேன். இருந்தாலும் உங்கள் அப்ளிகேஷன் எதாவது ரிஜெக்ட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செமஸ்டர் வந்து ரிசல்ட் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. வந்திருந்தா எஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் தேர்வு முறை வந்து செமஸ்டர் பேட்டர்னா அல்லது வந்து நான் செமஸ்டர்னா அதை எழுதிக்கோங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து யூஜி டிகிரி மார்க்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர் 6 செமஸ்டர் மார்க் ஷீட் இங்கே காலம் கொடுத்துருக்காங்க. அந்த மார்க் ஷீட்டை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணிடுங்க. பார்ட் 1 வந்து தமிழினுடைய ஆவரேஜ் மார்க் இங்கே எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வாங்கின மார்க் இங்கே எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது மேக்ஸிமம் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? 100 தானே. தமிழ் பார்ட் 1ன்னா தமிழோ ஹிந்தியோ மலையாளம் கன்னடா என்ன எடுத்தீங்களோ அதனுடைய 100 இதில் இது எல்லாமே இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே 100 தான் மேக்ஸிமம் மார்க் நீங்கள் வாங்கினது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். இப்போ தமிழ்னா தமிழில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, செகண்டில் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. இப்போ வந்து பிஎஸ்சி இங்கெல்லாம் வந்து 4 செமஸ்டருக்கு வரும். மற்றவங்களுக்கு வந்து பிகாம் பிபிஏக்கெல்லாம் வந்து 2 செமஸ்டர் வரும். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க் பார்ட் 2 அப்படின்னா இங்கிலீஷு, இது காமன் எல்லாத்துக்கும், இது இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க், செகண்ட் செமஸ்டர் இங்கிலீஷ் எவ்வளோ மார்க்குன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்ட் 3 வந்து உங்களுக்கு வந்து தமிழ் இங்கிலீஷை தவிர மீதி சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் எக்ஸாம் எழுதிருந்தீங்களோ உங்கள் மார்க் ஷீட்டில் பார்த்தாவே தெரியும். பார்ட்டில் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் டோட்டல் போடுங்க. இப்போ 20 பேப்பர்னா 20 சப்ஜெக்ட்னா 2000 மார்க் இல்லையா. அப்போ வந்து பார்ட் 3ல் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் 2000, அது செமஸ்டர் வைஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 3 சப்ஜெக்ட்னா 300, செகண்ட் செமஸ்டர் 3 சப்ஜெக்ட்னா 300, தேர்ட் செமஸ்டரில் 4 சப்ஜெக்ட்னா 400,
இது மாதிரி அப்புறம் 6வது சப்ஜெக்ட் வந்து 5 சப்ஜெக்ட்னா 500 அப்படி போட்டுக்கோங்க. இப்போ அந்த 300க்கு வந்து எவ்வளவு வாங்கியிருக்கீங்களோ அந்த மார்க் இதை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. புரியுது இல்லையா? மார்க் ரொம்ப கரெக்டா ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க் பேஸ் பண்ணியும் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பிஜி அட்மிஷன் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 4ன்னு ஏதாவது தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்ட் 4 இருந்ததுன்னா, அதே மாரி செமஸ்டர் வைஸ் மேக்ஸிமம் மார்க்க போட்டு நீங்க வாங்குன மார்க் இங்க எழுதிருங்க. இதுல மேக்ஸிமம் மார்க், இதுல வந்து நீங்க வாங்குன மார்க். அப்புறம் மந்த் ஆஃப் பாஸ் வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல மார்க் எல்லாம் எப்ப பாஸ் பண்ணீங்களோ, அந்த மாசத்த போட்டுக்கோங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ அது, எத்தன அட்டெம்ப்ட்ல இப்ப ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து 3 சப்ஜெக்ட் அப்டின்னா, 3 சப்ஜெக்ட் வந்து ஆ நீங்க 3 சப்ஜெக்ட் அதுல ஒரு சப்ஜெக்ட் வந்து லேட்டா அரியர் வாங்கி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பாஸ் பண்ண மந்த் எத்தன அது 2வது தடவ எழுதி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் எழுதி ரெகுலர்லயே எழுதுனீங்கன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ 1ன்னு போட்டுக்கலாம். ரெகுலர்லயே நீங்க எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1ன்னு போட்டுக்கோங்க. இல்ல 2வது அரியர் ஒரு தடவ அரியர் வச்சு 2வது தடவ தான் பாஸ் பண்ணேன்னா இங்க 2ன்னு போடுங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பேப்பரா இருந்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நேரா 2ன்னு போடுங்க. இல்ல நான் 3வது தடவ தான் நான் அரியர் எழுதி பாஸ் பண்ணேன்னா இங்க 3ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் யுஜி மார்க் வந்து இப்ப நான் சொன்னது தான். ஓகேவா? அதாவது இயர் பேட்டர்ன். இது செமஸ்டர் பேட்டர்னுக்கு. இது வந்து இயர் பேட்டர்னுக்கு அதே தான். அதே இது குடுத்துருக்காங்க. இயர் வைஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? சில யூனிவர்சிட்டீஸ்ல, காலேஜஸ்ல இயர் வைஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் கிரேடு சிஸ்டம் இருந்ததுன்னா, உங்க மார்க் ஷீட்ல பார்த்தீங்கன்னாவே கிரேடு சிஸ்டம் இருக்கும். அந்த கிரேட் சிஸ்டம் வந்து சிஜிபிஏ, நீங்க வாங்குன சிஜிபிஏ எவ்வளவு அப்படின்னு எல்லாமே இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, செமஸ்டர் பேட்டர்னுக்கும் நீங்க இதுல ஃபில் அப் பண்ணிக்கோங்க. யுஜி டிகிரிக்கும் ஃபில் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பேமெண்ட் எவ்வளவு ஃபீஸ் கட்டணுங்கிறத வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோல சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத பார்த்துக்கோங்க. ஓகேவா? எந்த வழியில வந்து நீங்க பணம் கட்ட போறீங்க? கிரெடிட் கார்டா? டெபிட் கார்டா? இல்ல இது யுபிஐயா? அப்படி எது மூலமா பண்ண போறீங்க? இல்ல டிராஃப்ட் மூலமா குடுக்க போறீங்கன்னா, அத ஃபுல்லா ஃபில் அப் பண்ணிட்டு, இதுல ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு வந்து 6 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபில் அப் பண்ணி வச்சுட்டு, மார்க் ஷீட் எடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும். இதெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபில் அப் பண்ணி கையில ரெடி பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தா கிளியர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஃபில் அப் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஃபில் அப் பண்ணிட்டு, ஒன்ஸ் ஒரு தடவைக்கு 4 தரம் ஃபுல்லா செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்கன்னு இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, திரும்ப ஆல்டர் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதனால சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன வேணா நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். எடிட் போய் கூட நீங்க உள்ள பண்ணலாம். ஆனா சப்மிஷன் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அதனால அத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு டைம் இருக்கு. அவசரப்படாதீங்க. இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 17, 22 வரைக்கும் டைம் இருக்கு. 22 ஈவினிங் வரைக்கும் பார்த்துட்டு தான் அது வரைக்கும் சப்மிட் பண்ண எல்லா அப்ளிகேஷனையும் கன்சாலிடேட் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளை பண்ண காலேஜஸ்க்கெல்லாம் அந்த உங்க அப்ளிகேஷன் வந்து பிரிச்சு அனுப்புவாங்க. ஆன்லைன்லயே காலேஜஸ்க்கு. அதனால வந்து அது வரைக்கும் டைம் இருக்கு. முதல்ல போட்டா தான் முதல்ல வருங்கிறதெல்லாம் இல்ல. அதனால இனி தொடர்ந்து பிஜி அட்மிஷனுக்கான வீடியோஸ் வரும். நீங்க தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ வெரி மச்.